ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் நம்ம கேட்க போகிறோம். இது வந்து ரியல் ஸ்டோரி தான். மலேசியாவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான். ஒரு ரைட்டர் அதை எழுதியிருக்கிறாங்க. இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. 2010 டிசம்பர் 19 மற்றும் 20 இந்த 2 நாளுக்குள்ளே நடந்த விஷயத்தால் மலேசியாலேயே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு இந்த இடத்த தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நடந்த விஷயங்களை அங்கே இருந்தவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ரூமா சேவா லீமா புல்வரிங்கிட்டுக்கு அப்படின்ட்டு, அதாவது வீடு வாடகைக்கு வெறும் 50 வெள்ளிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். மலேசியாவில் 50 வெள்ளிக்கு எப்படி வீடு வாடகை கிடைக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஷா ஆலத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்கிற 8 பேர் வீடு தேடி அலையிறாங்க. பக்கத்தில் இருந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமுமே அக்கம் பக்கம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்குறப்ப தான் ஒரு பங்களா 2 மாடி இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த வீடை போய் கேட்குறாங்க. அந்த வீடு அவங்களுக்கும் கிடைக்கிது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஷா ஆலத்தில் செக்ஷன் 2 அப்படிங்கிற லொக்கேஷனை அவங்க மெயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் 4 ரூம் இருக்குது. ஸோ 8 பேர் 2 பிரிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு எடுத்தோடனே 50 ரிங்கிட்டு டெபாசிட் தான் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு மந்த்துக்கு வந்து வாடகை ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடகை கிடையாது. அடுத்த மந்த்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 50 ரிங்கிட் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது 8 பேர்னால் அவங்க அதை டிவைட் பண்ணி தான் அந்த காசை கொடுப்பாங்க. ஸோ கம்மியாக தான் வந்திருக்கோம், அதனால நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்போ ஒரு டவுட்டோடு தான் வந்திருக்காங்க. வீடை பார்த்தாலுமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் வழி இல்லை, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு, இவ்வளோ பெரிய வீடு கிடச்சிருக்கு அப்படின்னும் ஒரு சந்தோஷத்தில் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணோடனேயே விண்டோ வழியாக மரத்தில் ஒன்று உள்ளே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு சரி, ரொம்ப நாளாக வீடு க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரமெல்லாம் பேசிட்டு தூங்க போகிறாங்க. தூங்கிட்டு லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேரை உண்மையான நேம் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய நேம் எல்லாமே தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சுருக்காருன்னா, சீக்கிரமே எழுந்திரிச்சிருக்கிறாரு. வயிற்று வலி தாங்குறாங்க. சரி பாத்ரூம் போகலாம் அப்படின்னு போகிறப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காரா, மேலே அதாவது மேல் ஃப்ளோரில் இருக்க பாத்ரூம் வந்து கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய இருக்கனால கீழே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பையன் கீழே இறங்கி போயிருக்கிறாரு. போனால் பாத்ரூம் லாக்கில் இருந்திருக்கு. சரி, யாரோ ஒரு ஆள் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 5 நிமிஷம் ஆனிச்சு, 10 நிமிஷம் ஆனிச்சு. இப்படி பார்த்தா ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. இவருக்கு வயிற்று வலி தாங்க முடியல. ஒரே வழியாக கத்தி, யார் தான் உள்ளே இருக்கீங்க, சீக்கிரம் வெளில வாங்க அப்படின்னு டென்ஷனில் கத்தினார். கத்தவுமே அங்கே தூங்கிட்டு இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மேலேயும் சரி கீழேயும் சரி எல்லாம் கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து என்னடா இவன் கத்துறான்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்கிறாங்க. இவர் திரும்பி பின்னாடி பார்த்தா 7 பேர் நிற்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஹஸ்பிங்கிறவங்க சேர்த்து 8 பேருமே நிற்கிறாங்க. அப்போது பாத்ரூம்குள்ளே யார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய ஷாக் ஆகுறாங்க. பயமும் வருது. ஏன்னா எல்லாருக்குமே காதில் விழுது. அந்த பாத்ரூமில் ஃப்ளஷ் சவுண்டு கேட்குது, பைப்பு திறந்து விடுறது கேட்குது, தண்ணி சவுண்டு கேட்குது, எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்குது. உள்ள லாக்கில் இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், அதுவும் காலையில் ஒரு 10 மணி போல் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. நைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பகலில் இப்படி நடக்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிசயம். அதோட ரொம்பவே இந்த அஸ்மிங்கிறவங்க பின்னாடி வந்து கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்து எல்லாரோட சேர்ந்தே நின்றுருக்கிறாரு. சரி, அப்போ யார் தான் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துருவோன்னு அவங்க குரூப்லேயே லேன் அப்படிங்கிற ஒரு பையன் ரொம்பவே தைரியமானவர் வேகமாக போய் கதவை உடைச்சிருக்கிறாரு. ஆனால் உள்ள யாருமே இல்லை. எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. உடனே எல்லாராலையும் ஒன்றுமே செய்ய முடியல. என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதும் புரியலை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆறுதல் சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. அடுத்ததாக எல்லாமே நார்மல் ஆகிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதாவது டிசம்பர் 19 நைட்லேருந்து 20 வரையும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீட்டில் டபுள் காட்டில் ஒரு பையன் தூங்கிட்டு இருக்காப்புல.
அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் யாரோ 2 காலை பிடிச்சி இழுத்து தர தரன்னு கட்டிலேருந்து கீழே இறக்கி வந்து போட்டிருக்காங்க. உடனே டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே இல்லை. ஒருவேளை மேலே இருக்க லேண்ட் தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவராக இருக்குமோன்னு நினச்சா, ஆனால் அதுக்குள்ளே எடுத்து போட்டுட்டு திரும்பி மேலே போய் படுத்துருக்க சான்ஸே கிடையாது. அதனால ஒரு டவுட்டும் பயமும் வந்திருக்கு. திருப்பி மேலே போய் படுத்துருக்கிறாரு, தூக்கம் வரல. சரி கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிருக்கிறாரு. கீழே போனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்படி டிவி பார்க்குறப்ப மேலே படுத்திருந்த லேனும் சேர்ந்து டிவி பார்த்துருக்காரு. உடனே இந்த பையன் ஷாக் ஆகி மேலே யார் இருக்கான்னு உடனே பார்ப்போன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்துருக்காரு. மெதுவாக ரூமுக்குள்ளே போகிறாரு. போர்வையில் ஃபுல்லாக யாரோ உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. மெதுவாக தைரியமாக போய் அந்த போர்வையை விலக்கி விட்டு பார்க்குறாரு. பார்த்தா ரொம்பவே ஷாக்காகிறாரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சமாதி கல் இருந்திருக்கு. அதாவது மலேசியாவை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ஃபுல்லாக அந்த கல்லை வந்து பதிச்சிருப்பாங்க. அந்த நேம், அவங்க பிறந்த டேட்டு, எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அந்த கல் உடஞ்ச மாதிரி இருந்து அதுக்கு மேலே தான் இந்த போர்வையை போத்திருந்துருக்காங்க. அந்த டைமில் அந்த ரூம் ஃபுல்லாக புகையாக வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. புகை ஸ்மெல் அதிகமே ஆயிருக்கு. உடனே கீழே பயந்து ஓடி வராரு. அப்போ கீழே பார்த்தா யாருமே டிவி பார்க்கல, எல்லாருமே வெளியில் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் எல்லாருக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த பையனுக்கும் தனியாக மேலே படுத்திருந்திருக்கான். இவர் தான் லாஸ்ட்டாக வந்தது. ஒரு வழியாக எல்லாரும் வேலை தூக்கத்தில் பயந்து கீழே ஒடியாந்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியாவது இங்கேருந்து ஓடணும்னு முயற்சி செஞ்சுருக்காங்க. சாவி எடுக்கலான்னு பார்த்தா எல்லா சாவியும் பார்த்தா அவங்களோட ரூமில் தான் இருந்திருக்கு. ஆனால் நல்ல வேலையாக போச்சு, கார் கீ இந்த லிவிங் ரூமில் தான் இருந்திருக்கு. தைரியமாக ஒரு ஆள் போய் உள்ளே எடுக்க போகிறாங்க. சாவி எடுக்கிறப்போ ஒரு குட்டி குழந்த பாய் காமிச்சிருக்கு. இதை பார்த்து பயந்து எல்லாருமே ஒரேடியாக ஓடி போயிட்டாங்க. எப்படியா தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஹோட்டலில் போய் சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ தான் வாக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாராம், நான் 12 மணி போல் தான் சாங் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். விண்டோவில் யாரோ உடச்ச மாதிரி தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. நான் அதை போய் எட்டி பார்க்குறேன். அந்த பக்கமாக ஒரு குட்டி பொண்ணு ஒயிட்டாக நின்றுட்டு இருந்தது என் கண்ணில் தெரிஞ்சிச்சு. பயந்து போய் ரூம் சைடு வாசல் வந்து ஓப்பன் பண்ணலான்னு நான் பார்க்குறேன். அங்கேயுமே ஒரு குட்டி பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயந்து எப்படியோ வந்தால் போதுன்னு அந்த சைடாக குதிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவரோட காலில் கூட புண்ணெல்லாம் ஆயிருந்திருக்கு, அதாவது காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பார்க்குறப்போ பயந்து கீழே வந்தேன், நீங்கள் வந்து எல்லாம் டிவி பார்த்துட்ருக்கீங்கும்போது அப்போ சொல்கிறாங்க, நாங்களாம் டிவியே பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. அப்போது தான் நடந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. சடனாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இருந்த 8 பேரில் 6 பேர் தான் இருக்காங்க, மீதி 2 பேர் இல்லை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நைம் சாலிஹ் அப்படிங்கிற 2 பேர் மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. 2 பேருக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. 2 பேரையுமே காலையில் ஹோட்டலில் போய் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ படுத்து தூங்குவோன்னு ஒரு பயத்தோடு இருந்து மறுநாள் காலையிலேயே போய் பார்த்துருக்குறாங்க. அங்கே கதவு விண்டோ எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு, யாருமே இல்லை. எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க, யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு கால் கூட வந்திருக்கு. அந்த கால் எடுத்து பேசுகிறாங்க. அது ஹாஸ்பிட்டல், கிலாங் ஹாஸ்பிட்டல்லேருந்து வருது, எமர்ஜென்சிலேருந்து. நைம் அப்படிங்கிறவர் கால் ரொம்ப பயங்கரமாக இன்ஜுரி ஆகி அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு போராடிட்டுருக்காரு அப்படின்னு தகவல் வருது. இதை கேட்டுட்டு ஐயையோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்பவே பயந்து இருக்கிற 6 பேரில் பாதி பேர் ஸ்ப்ளிட் ஆகி அங்கே போய் பார்க்க போகிறாங்க ஹாஸ்பிட்டலில். மீதி பேர் சாலிகை தேடுவோன்னு சொல்லிட்டு இங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. பார்த்தா கால்லாம் அப்படியே நஞ்சு போன லெவலுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற லெவலுக்கு அவ்வளோ இன்ஜுரி ஆகிருக்கு. அந்த பையனுடைய 2 காலுமே அப்படி ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல முடியாத சோகத்தில் அவங்க வீட்டு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையுமே வர வைக்கிறாங்க. அப்போது அந்த பையன் ஏதோ சொல்கிறதுக்கு நினைக்கிறான், சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் இறந்துடுறான்.
அதே நேரத்தில் அந்த வீட்டில் தேடிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி போய் பார்க்குறாங்க. அங்கே சாலிஹ் பார்த்திங்கன்னா ஒரே இடத்த பார்த்த மாதிரி ஒரு உடஞ்ச எறும்பு புத்து மேலே உட்காந்துருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையனும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப ஜுரத்தில் இருந்திருக்கான். ஆனால் 3 மாதம் கழித்து அந்த பையனும் இறந்துருக்கான். இடையில அந்த பையன் சொன்ன சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த சாலிகிட்ட விசாரிக்கும் பொழுது தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க சேர்ந்து தான் ஒடியாந்துருக்குறாங்களாம். 8 பேருமே ஒன்றா சேர்ந்து வந்த நேரத்தில் திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியலை. 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல போயிருந்துருக்காங்க. அப்போ தான் கார் ஆக்சிடெண்ட்டில் இந்த நயம்க்கு கால் ரொம்பவே இதாகிருக்கு. அதுக்கப்புறம் தெரியுது இவங்க 2 பேரும் அந்த ஃபஸ்ட் டே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல வீடெல்லாம், அந்த டைமில் பின்னாடி இருக்கிற அந்த எறும்பு பொத்தை காலால் உதச்சி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட் டே க்ளீன் பண்ண டைமில் அந்த இடத்துல மேபி ஒரு ஆத்மா இருந்து அதுதான் இவங்கள மட்டும் பழி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே. கடைசியாக நைம் அண்ட் சாலிஹ் 2 பேருமே இறந்துடுறாங்க. ஆனால் வாக்கோட செல்ஃபோன் இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 பேரில் அந்த வீட்டில் 6 பேர் தான் அப்போது உயிரோடு இருக்கிறாங்க. அந்த 6 பேருமே படிப்பை முடித்து வெளியானப்பையும் சரி, அங்கே படித்து முடிக்கிற டைம்லேயும் சரி, அந்த இடத்த பார்த்தா அங்கே நடந்த விஷயம்லாம் அப்படியே கண்ணுக்கு வருது, பயத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒரு இதாகவும் எழுதலை, இந்த உண்மை ஸ்டோரி எழுதுனது மட்டும் இல்லாமல் இதை மலேசியாவில் படமாக கூட எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரூஃப், ஒரு கரெக்டான எவிடன்ஸ் கிடையாது. அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரவன விஷயங்கள் தான் மக்களால் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றபடி கரெக்டாக அப்ரூவாக நம்ம இதை 100% நம்ம சொல்ல முடியாது. பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் தாட்டை பொறுத்து தான் இருக்குது. நம்ம பயந்தோம் அப்படின்னா அது இன்னும் பயப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு, இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேராலும் இந்த இடம் ஒரு அமானுஷ்யமான இடமா தான் தெரியுது. காரணம் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் தூக்குப்பட்டது இறந்ததா அங்கே இருந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, சுடுகாடாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை அந்த இடத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் அடுத்து ஒரு ரியல் ஹாரர் ஸ்டோரியோட உங்களை பார்க்குறேன். இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.